கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இங்கே 3 விதமான காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். ஒன்று, வேறொரு இயேசு. இயேசு மாமிசத்திலே வெளிப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் ஒரு உயிரோடு எழுந்தார். இது ஒரு இயேசு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வேறொரு இயேசு என்று சாட்சி கொடுக்கிறார். உங்களிடத்திலே வருகிறவன், உங்களிடத்திலே அனுப்பப்படுகிறவன், உங்களை காண வருகிறவர்கள் நாங்கள் பிரசங்கியாத, பவுல் அறிவிக்காத, பவுல் சாட்சியிடாத வேறொரு இயேசு. அப்படி வேறொரு இயேசு வரும் பொழுது அவர்கள் வேறொரு ஆவியை பெற்றவர்கள். அவர்கள் பவுல் பெற்றிருந்த அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஜனம், பவுலிடத்திலே சாட்சியிட்ட பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு கூட்டம், வேறொரு ஆவி என்று பவுல் சாட்சி கொடுக்கிறார். அவர்கள் சொல்லக்கூடியது வேறொரு சுவிசேஷம் என்று சாட்சி கொடுக்கிறார். 3 தன்மை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை நாம் யோசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது எப்படி வேறொரு இயேசு வந்தார் என்று, கிறிஸ்துவை பற்றிய உண்மை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை. அப்ப கிறிஸ்துவை பற்றிய உண்மை அறிந்தவர்கள் வேறொரு இயேசு யார் என்று அறிவார்கள். அவர்கள் வேறொரு சுவிசேஷம் இன்னதென்று அறிவார்கள். அவர்கள் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனும் விசுவாசிக்கிறவர்களும் எத்தகைய ஆவியை கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிவார்கள். கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அல்லாதபடிக்கு, கிறிஸ்துவை பற்றி மாமிசத்திலே சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொடுக்கிறவனாக சாட்சியிடப்படுகிறான். அவன் வேறொரு இயேசுவை சாட்சியிட்டான். அந்த இயேசு மரித்து தன்னுடைய சரீரத்திலே அவர் மாமிச சரீரம் கொண்டவராகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவராக இன்றைக்கும் சிந்திக்கக்கூடிய ஜனம் உண்டு. பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக மாமிசமும் இரத்தமும் சுதந்திரிக்க இயலாது. அந்த வார்த்தை மாமிசமும் இரத்தமும் ஆனது. மீண்டுமாக பரலோக ராஜ்யத்துக்கு சென்றடையும் பொழுது அது மாமிசத்தையும் இரத்தத்தையும் அல்லாதபடிக்கு வார்த்தையாய் பிதாவினிடத்திலே வந்து சென்றடைந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேறொரு சுவிசேஷத்தின் மூலம் வேறொரு கிறிஸ்துவை அறிவிப்பது அது அநீதி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த அநீதியை செய்கிறவன் அந்தி கிறிஸ்து. அது இப்பொழுதே கிரியை செய்கிறது என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்து அல்லாத வேறொரு வார்த்தை அல்லாத வேறொரு வார்த்தையை சாட்சியிடுவது, கிறிஸ்து அல்லாதபடிக்கு, கிறிஸ்துவை பற்றி உண்மை அல்லாதபடிக்கு வேறொரு சாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய சுவிசேஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்த பொழுதே அது எழுந்திருந்ததாக இங்கு வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.